வணக்கம். மோடிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் காங்கிரசினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர். எதற்காக வாழ்த்து தெரியுமா? அதாவது மோடியும் ட்ரம்பும் சமீபத்தில் அமெரிக்காவில் சந்தித்து கொண்டார்கள் அல்லவா? அந்த நேரத்தில் மோடி ட்ரம்பு கிட்ட இந்திய மக்களுடைய கை கால்கள் விலங்கு போட்டு கொண்டு வந்ததை கண்டித்து பேசியிருப்பார். அதாவது கன்ஃபார்ம் இல்லை, பேசியிருப்பார். அந்த அளவிற்கு துணிச்சலான நபர்தான் மோடி அப்படின்னு காங்கிரஸினுடைய ஒரு தலைவர் சொல்கிறார். அவர் சொல்லி ஒரு நாள் கூட ஆகலை. உங்களுக்கு தெரியும், நாம் கூட அந்த பதிவை போட்டிருந்தோம். சீக்கிய மக்கள் 3வது முறையாக இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்ட இந்திய குடிமகன்களில் இருக்கக்கூடிய சீக்கியர்களுடைய தலைப்பாகை குப்பையில் தூக்கி போடப்பட்ட நிகழ்வு பகிர்ந்திருக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எதற்காக மோடியை புகழ்ந்து பேச வேண்டிய தேவை காங்கிரஸினுடைய மூத்த தலைவரான சசி தரூருக்கு வந்திருக்கிறது? இவர் முன்னாடியே இப்படி தான். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். காங்கிரஸுக்குள்ள ஒரு 30% சங்கிகள் இருக்கிறான், ஆர்எஸ்எஸ்காரன் இருக்கிறான். இது ராகுல் காந்திக்கு தெரியாததல்ல, தெரியும். நேரு காலத்திலிருந்தே சங்கி மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள் அதுக்குள்ளே இருக்கிறான். ஏன்னா உள்ளடி வேலை பார்க்குறதுக்காக இருக்கிறான். அவர்களை அடையாளம் கண்டு வெளியே தூக்கி போட வேண்டியது ராகுல் காந்தியினுடைய பொறுப்பு. இல்லைன்னா காங்கிரஸை காப்பாற்ற முடியாது. இப்போ விஷயத்துக்கு வரேன். இதே சசி தரூர் தான், உங்களுக்கு தெரியும், கோவிட் பிரச்சனையினால் உலகத்திலேயே மிக மோசமான நிர்வாகத்தை மோடி கையாண்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மோடி கோவிட் வந்த நேரத்தில் என்ன நடந்ததுங்க உங்களுக்கு தெரியும். உத்தரப்பிரதேசத்தினுடைய நதிக்கரையில் என்ன நடந்தது, குஜராத்தில் என்ன நடந்ததுலாம் தெரியும். வேக்சின் ஏழைகளுக்கு இலவசமாக கொடுக்குற விஷயத்தில் எவ்வளோ பெரிய போராட்டம், சுப்ரீம் கோர்ட்டை பிறகு தலையிட வேண்டி இருந்தது. அதே மாதிரி பெட் இல்லை, ஆக்சிஜன் இல்லாமல் மக்கள் எந்த அளவிற்கு கொத்து கொத்தாக இறந்து கொண்டிருந்தார்கள் என்று தெரியும். இப்போ அந்த அளவிற்கு மிக மோசமான நிர்வாகத்தை கையாண்டு கொண்டிருந்த மோடி அரசுக்கு இதே சசி தரூர், காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய சசி தரூர் புகழாஞ்சலி செலுத்தினார். அதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்தோம். அதே மாதிரி மோடியினுடைய பல்வேறு செயல்பாடுகளை ஆனால் கேட்டால் என்ன சொல்லுவார் தெரியுமா? மோடி நல்லது செஞ்சால் நாங்கள் பாராட்டுவோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ்காரன் ஒரு இரத்த தான முகாம் நடத்துகிறான்னு வைங்க, அதுக்காக ஆர்எஸ்எஸ்ஸை நம்ம பாராட்டிட முடியுமா? எப்படி பாராட்டிட முடியும்? ஆர்எஸ்எஸ் எதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு, பாஜக எதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு, அதைத்தானே நம்ம பார்க்கணும். பிஜேபிக்காரன் ஒருத்தனுக்கு சோறு வாங்கி கொடுத்தான் அப்படின்னா பிஜேபி நல்ல கட்சி ஆயிருமா? ஆர்எஸ்எஸ்காரன் ஒரு கீழே விழுந்து கிடந்தா அவனை தூக்கி விட்டால் ஆர்எஸ்எஸ் நல்லதாயிருமா? அது எப்படி ஆக முடியும்? இவர்கள் எதற்காக இவர்களுடைய சித்தாந்தம் சொல்வது என்ன? இவர்கள் எதற்காக இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம நுட்பமாக பார்க்க வேண்டாமா? அதுவும் சசி தரூர் மாதிரியான ஒரு ஆள் அதை கவனமாக பார்க்க வேண்டாமா? அவருக்கு பொறுப்பு இல்லையா? பேசணும் இல்லையா? இப்போ நான் கேட்குறேன், எந்த அடிப்படையில் மோடியும் ட்ரம்பும் கலந்து பேசும்போது இப்படி நடந்திருக்கலாம்? அதாவது மோடி கண்டித்திருப்பாராம். எப்படி சொல்லலாம்? என்ன ஆதாரம் இருக்கிறது? சரி, நீங்கள் சொன்னதுன்னா அடுத்தது வரக்கூடிய இடத்துல இன்னும் 27,000 பேர் பட்டியலிட்டு வச்சிருக்கிறான். இந்த 27,000 பேரையும் நாங்கள் இப்படி தான் அனுப்புவோன்னு ட்ரம்ப் சொல்கிறான். அதை குறித்து ஒரு வார்த்தை கூட, அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட, அதற்கு எதிராக ஒரு கண்டனம் கூட மோடியால் இன்று வரையிலும் சொல்ல முடியலையே. அப்போ எதுக்கு இது? அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்கம், ஒரு மிகப்பெரிய கட்சி, இந்த கட்சிக்குள்ள ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்கள் உள்ளே இருக்கிறாங்க. அது நேரு காலகட்டத்திலேருந்தே இருக்குது. அவர்களால் தான் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே. நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ ஆர்எஸ்எஸ்ஸை ஆதரிக்கிறீர்கள் என்றால் மோடி ஆதரிக்கிறீர்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. சசி தரூர் திருவனந்தபுரம் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரில் பெரும்பாலான அங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் உட்பட சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள் பெருவாரியாக சசி தரூருக்கு தான் வாக்களித்தார்கள். சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ராஜீவ் சந்திரசேகர் என்று சொல்லக்கூடிய ஏஷியானெட் என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சியினுடைய உரிமையாளரும் பாஜகவினுடைய முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினருமாக இருந்தவர் தோற்று போனார். இவர் வெற்றி பெறுவதற்கு, சசி தரூர் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் அங்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் கிறிஸ்தவ சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த வாக்குகள். இப்போ மோடியை பாராட்டுவதன் மூலமாக பாஜகவை பாராட்டுகிறார், பாஜக ஆட்சியை பாராட்டுகிறார், பாஜக ஆட்சியை பாராட்டுவதன் மூலமாக பாஜகவினுடைய தாய் கழகமான ஆர்எஸ்எஸ்ஸை பாராட்டுகிறார். ஆனால் அந்த அமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டது? அந்த அமைப்பினுடைய நோக்கம் என்ன? அவர்களுடைய முதல் எதிரிகள் முதலில் முஸ்லீம்கள், பிறகு கிறிஸ்தவர்கள், பிறகு கம்யூனிஸ்டுகள் இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சசி தரூர் எதற்காக பாராட்டுகிறார்? அப்போ இவர்களை களை எடுக்க வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது, ராகுல் காந்திக்கு இருக்கிறது. இவங்கெல்லாம் சும்மா இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் காங்கிரஸுக்கு அது பின்னடைவு தான்.
மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.